இசை நம் வாழ்க்கையை உயிர்ப்புடன் இருக்க வைக்கிறது. சூப்பர் சிங்கர் இந்த மேடையில் பல திறமைசாலிகள் அறிமுகமாயிருக்கிறார்கள். ஒவ்வொரு திறமைசாலி குழந்தைக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது. அதுவும் உணர்ச்சிகரமான கதை. இந்த இளம் திறமைசாலிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றுதான், இத நீங்க ஒரு இசை போட்டியா பார்க்காதீங்க, அது ரசிகர்கள் பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கு இது ஒரு இசை அனுபவமாக இருக்க வேண்டும். உங்கள் இசை அனுபவம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே என் வாழ்த்துக்கள். வணக்கம். வந்தேனுன்னா வாரேனுன்னாலா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வாரேனா. உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். ராப்பகள தூக்கமில்லை ராசாத்தி
ராசாத்தி உனப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை உன் சிரிப்பு ராப்பகலா தூக்கமில்லை ராசாத்தி உனப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை உன் சிரிப்பு நீ இருந்த போதும் மடி நாணித்தோம் ஒரு பாட்டேழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பாக்குற நீ இருந்த போதும் மடி நித்தம் ஒரு பாட்டு எழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பாக்குற உனக்கர ஓரத்தில உனக்காக காத்து இருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் ஏ ராசாத்தி கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் ஏ ரோசா பூ கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் மனசோ இப்ப தந்தி அடிக்குது மாமன் அடுக்கு மத்தல டம் டம் சிரிப்போ இல்ல மின்னல் அடிக்குது ஆசை பொண்ணுக்கு அச்சட டம் டம் புதுசா ஒரு வெக்கம் முளைக்குது பிடிச்சா ஒரு வெப்பம் அடிக்குது வெட்டி ஒன்னு சேலையத்தான் கட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது மால டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தத்திக்கும் ஒத்திக டம் டம் மால டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தத்திக்கும் ஒத்திக டம் டம் ஒத்திக டம் டம் மனசோ இப்போ தந்தி அடிக்குது மாமன் அடைக்கு மத்தல டம் டம் மத்தல டம் டம் மத்தல டம் டம் மால டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தத்திக்கும் ஒத்திக டம் டம் மால டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தத்திக்கும் ஒத்திக டம் டம் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கதை இருக்கிறது மாதிரி இங்கே ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு கதை இருக்கு. ஆமாங்க, சின்ன குழந்தைங்கனாலே சந்தோஷம்தான். அந்த குழந்தைங்களோட இசையும் பாட்டும் சேர்ந்துட்டா ஒரே கொண்டாட்டம் தான். ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் கேட்டுட்டு இருந்த குரல் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கேட்க போகுது. அது எவ்வளவு பெரிய விஷயம். கிரேட். சின்ன குழந்தைங்களோட பெரிய கனவையெல்லாம் நிஜமாக்க போற மேஜிக் மேடை இங்க கிடைச்சிருக்கிறது சாதாரண வாய்ப்பு இல்ல, ஸ்டார் ஆகக்கூடிய வாய்ப்பு. பாட்டோட சேர்த்து இந்த குழந்தைங்களையும் கொண்டாடலாம். இது சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 9. ஒவ்வொரு குரலும் ஒரு கதை சொல்லும். மக்களே, one more time, let's cheer it for our Super Singer Junior 9 judges. புத்தம் புதிய ஜட்ஜிங் பேனல் எப்பவுமே நம்ம கூட நம்மளோட டார்லிங், நம்மளோட டெடி பேர், நம்மளோட செல்லா குட்டி நம்ம சித்ரா அம்மாக்காக மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம். நம்ம இவருக்கு என்னமா ஃபோக் மார்க்
மார்லியை வந்து எப்பவுமே அப்பப்போ மீட் பண்ற இந்த ஃபோக் மார்லி இதுக்கப்புறம் நம்மளோட ஃபுல் சீசன் ஜட்ஜா டிராவல் பண்ண போறாரு. So let's cheer it for the one and only ஃபோக் மார்லி. And for the very first time நம்ம சூப்பர் சிங்கர்ல ஒரு சீசன் ஃபுல்லா ஜட்ஜா வந்து நம்ம கூட ஃபர்ஸ்ட் டைம் வெல்கம் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் our புத்தம் புதிய ஜட்ஜ். ஓஹோ ஓ லெட்ஸ் cheer for தமன் அவர்கள். So நம்ம எல்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு கேங்கா மாறி இந்த சீசனை வந்து வேற மாதிரி பண்ண போறோம் இல்லையா? சரி, சூப்பர் சிங்கரை பத்தி நீங்க உங்களோட கருத்து இல்ல இதெல்லாம் எதிர்பார்ப்புகளோட நான் வந்திருக்கேன் அப்படின்னா வாட் இஸ் இப்படி கூட சொல்லலாம், நீ நிறுத்துன்னு கூட நீங்க சொல்லலாம். நோ 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 லைக் தட் யூ கான்ட் சே. இல்லை, ஜென்ரலி ஃபைண்டிங் டேலண்ட்ஸ் இஸ் பயங்கர அமேசிங்கான ஒரு விஷயம். இது ஜட்ஜோட நானும் வந்து ஆக்சுவலி ஒரு ஆடியனாக தான் இருக்கலாம் தான் வந்தேன். ஸோ அதை எப்படி ஒரு பேசிக்காக ஒரு கமெண்ட் துவாரா எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அந்த ரூட்டில் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அதுவும் என்னோட ஆல்மோஸ்ட் காடு இவங்க. ஏன்னா சின்ன வயசில் வெண்டைக்காவும் பருப்பு சாதமும் இவங்க தான் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. எஸ்பிபி சாரோட டூர் போகும்போதெல்லாம். ஏன்னா நான் சாப்பாடு இல்லைன்னா நான் காலி அழுதுருவேன். We are one family, okay? நான் பயங்கரமாக அழுதுருவேன். ஸோ என்னை வந்து என் பாஸ்போர்ட்டுக்கு இவங்க கூட தான் சைன், இவங்க கூட ஒரு சைன் போட்டாங்க. ஸோ இவங்களும் பாலு சார் தான் எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் மாதிரி 2 கண்ணு மாதிரி. ஸோ அவங்க கூட பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக கோட் ஹேவ் சம் ஃபன். லவ்லி, சூப்பர். ஸோ இந்த ஹோல் சீசன் உங்களை வந்து நாங்கள் ஒரு ஜட்ஜாகவும் புத்தம் புதிய இன்னொரு டார்லிங்காக நீங்கள் வந்து எங்களோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறது பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ வெல்கம் டு ஆர் சூப்பர் சிங்கர் ஃபேமிலி தமிழ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபென்டாஸ்டிக் பேண்டு. மணி சார் பற்றி சொல்ல தேவையில்ல, அவர் பயங்கரமாக வாசிக்கிறார் பேஸு. அவரோட டீமு கார்த்திக் இங்கெல்லாம் ஐ நோ தெம் ஃப்ரம் வெரி லாங் டைம். ஸோ ஒரு பேண்டாக கூட அப்பப்போ அந்த ட்ரம்ஸில் கூட போய் உட்காந்து வாசிக்கலான்னு ஒரு ஐடியா. ஹாப்பினஸ். எல்லாருமே இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. போக போக வந்து இவங்களெல்லாம் நீங்கள் அன்ஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதெல்லாம் எப்படி எதுலாம் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக அப்புறமா சொல்கிறோம். அவர் செல்லக்குட்டி டார்லிங் சித்ராம்மா, ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ? ரொம்ப 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 எக்ஸைட்டட். எப்போவுமே பிரியங்கா சொன்ன மாதிரி தான், எனக்கு குழந்தைங்கன்னு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு அவங்கக்கிட்ட இருந்து எப்போவுமே வரும். அதுதானே வேணும் வாழ்க்கையில். அப்புறம் ஆண்டனி, உங்களுக்கு எப்போவுமே தெரியும், நிறைய இடத்துல நாங்கள் வந்து என்னோட அக்கா வீட்டுக்கு பக்கத்து வீடு. ஸோ அதனால் நெய்பர்ஸ்னு கூட நாங்கள் சொல்லலாம். அதனால் ஒரு உறவு உண்டு அவரோட. அதே மாதிரி தமன் சொன்னதில் ஒரு சின்ன தப்பு, சின்ன ஒரு திருத்தம் இருக்கு. நான் சமைச்சு போட்டேன்னு மட்டும் சொன்னது இல்லை, நான் ஊட்டி விட்டேன். நான் ஒன்று சின்ன குழந்தையில இருந்து எனக்கு தெரியும். இப்போ இவ்வளோ பெருசா நிக்கிறேன்னா கூட இவ்வளோ 5 வயசு குழந்தையோட வளர்ச்சி தான். ஊட்டி ஊட்டி வளர்த்தன அந்த குழந்தை இப்பவும் குழந்தைத்தனமா தான் இருக்காரு தமன். ஸோ அதுல அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டா ஒரு பேனல்ல உட்கார்றதுல இன்னும் சந்தோஷம் இல்லையா? அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. லவ்லி, சூப்பர். மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் டார்லிங் சித்ராமா. சொல்லுண்ணா அந்திரிதாசண்ணா, எப்பயாவது ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வருவீங்க, இதுக்கப்புறம் எப்போவுமே இங்கே தான் இருக்க போகிறீங்க. சொல்லுங்கள், பசங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? வாழ்க்கையில் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் கடைக்கோடியிலிருந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்த கடவுளுடைய அனுகிரகமும் மக்களுடைய ஆசீர்வாதமும் விஜய் டிவியோட அன்பினால் இந்த இடம் எனக்கு கிடச்சிருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த குழந்தைங்களோட குழந்தையா, இசைத்தாயின் குழந்தையோட இந்த களத்தில் நான் மேடை ஏறினதுக்கு நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இளைஞர்களுடைய இசை நாயகன் தமன் சார் அவரோடையும் சேர்ந்து நான் இந்த இடத்துல பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாங்க சேர்ந்து ஜெயிப்போம், பட்டையை கலப்புவோங்கிறேன். போடு தக்கிட்ட தக்கிட்ட மீண்டும் ஒரு பாத கைதட்டல். Let's hear it for our folk Marley Anthony Dasan அவர்கள். Thank you so much. Thank you so much my lovely judges. ஒரு பெரிய கைத்தட்டலோட one more time. Let's hear it for the wonderful panel of judges of Super Singer Junior 9, ladies and gentlemen. So yes மக்களே, புத்தம் புதிய சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 9க்கு உங்களை மறுபடியும் வெல்கம் பண்றோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சர்ஃப் எக்ஸல்மேட்டிக் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 பவர்ட் பை KAG டைல்ஸ் மற்றும் கார்டியா அட்வான்ஸ் கடலெண்ணெய், ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் டாக் டெவலப்பர்ஸ், கோ பிரசன்டட் பை பூமா இன்னர்வேர் ஃபார் விமன் மற்றும் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ். நம்மளுடைய சூப்பர் சிங்கர் என்றாலே சூப்பர் சிங்கருடைய ஓனர்ஸ் வந்துருவாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது. ஒரு பெரிய கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் மணி அண்ட் பேண்ட்.
எங்களோட சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் ஒரு பலத்த கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம். நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 ஓட கண்டெஸ்டன்ஸை வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ 1 by 1 இன்னைக்கு யார் யார் நம்ம நிகழ்ச்சியில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறாங்க, இந்த ஜேர்னியில் அவங்களோட லைஃப் மாறப்போகுது, எல்லாமே நம்மளுக்கு தெரிய போகுது. சரிம்மா, கண்டஸ்டன்ஸ்லாம் இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட வாத்தீஸும் ரெடியாக இருக்காங்க. ஸோ வாத்தீஸ், நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டுலாமா? ரெடி. ஓகே, ஸோ சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 ஓட முதலாவது கண்டெஸ்டன்ட் ஒரு பெரிய கைத்தட்டோட லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் வெல்கம் ஸ்ரேயா ஃப்ரம் மதுரை. பல தலைமுறையா கோயில்ல மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்த எங்க குடும்பத்துடைய குரல் இன்னைக்கு என் மூலமா உங்க வீட்டுல ஒலிக்க போகுது. நான் ஸ்ரேயாசன், மதுரையிலிருந்து. என்னது இது? டப்புன்னு இந்த மாதிரி ஒரு ஷவர் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா? சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல எந்த கண்டெஸ்டன்ட் வந்து இங்க இவ்வளோ அழகா பாடுறாங்களோ அது 3 வாத்தீஸ்க்குமே பிடிச்சிருச்சுன்னா டப்புன்னு அங்க இருக்கிற பசர் அடிச்சு உங்களுக்கு கிடைக்கும் கோல்டன் ஷவர். ஸ்ரேயா வந்தோடனே உங்களுக்கு பாருங்க எவ்வளோ கோல்டன் ஷவர் அடிச்சிச்சு. அடிச்சது வந்து அதுவும் நம்ம வாத்தி சித்ராமா. சித்ராமா சொல்லுங்க, எப்படி பிடிச்சிருந்தது? ஸ்ரேயா சொல்லுங்க மேம். அழகா பாடுனீங்க. தேங்க்யூ மேம். நல்ல வாய்ஸ். கிளாஸ் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டீங்களா? ஆமா மேம், கத்துக்கிட்டு. இங்க ட்ரைனிங் எடுத்தது உங்க சிங்கிங்லயே தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நீங்க பாடினது.
ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா கொஞ்சம் ஸ்மைலோட பாடலாம். இந்த மாதிரி பாடல்கள் பாடும்போது அதுல ஒரு ஒரு சந்தோஷம் கேட்கறவங்களுக்கு வரணும். அப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு சிரிப்போட அதை பாடினா இன்னும் அழகா இருக்கும். அது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதர்வைஸ் எல்லாமே நல்லா நல்லா பாடுறீங்க. காட் பிளஸ் யூ. ரொம்ப எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட இருந்து. ஓகே மேம். ஸோ நம்மளோட நியூ வாத்தி தமன் வாத்தி பயங்கரமா காதுல இருக்கிற அந்த மெஷினை அப்படியே ஃபுல்லா உள்ள தள்ளி கேட்டுட்டு இருந்தீங்க ஸ்ரேயாவோட பாட்டு. How did you like it? இது ரொம்ப அதிசயமாக இருக்குது. இவங்க இவ்வளோ மெச்சூர்டான ஒரு சாங்கை இவ்வளோ இதுலேயே நீங்கள் பாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு யூ ஹக் மை இயர்ஸ், என் காதை அப்படியே கட்டி பிடிச்சிட்டிங்க உங்கள் வாய்ஸோட. தேங்க்யூ சார். உன் பேர் பக்கத்துலேயே ஒரு கோஷல் சேர்த்துக்க எல்லா வாய்ப்பும் இருக்குது. தேங்க்யூ சார். அப்படியே கொஞ்சம் தூள் கலப்பலாம். ஸ்ரேயா தங்கம், சொல்லுங்க சார். எல்லார் மனசையும் குளிர வச்சுட்டீங்க. சூப்பர்மா. இந்த சந்தோஷத்தோட இந்த சீசனை அடிச்சு நொறுக்குறோம். ரொம்ப தேங்க்யூ சார். ஞாபகம் வச்சுக்கோ, ஹிஸ்ட்ரி ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல நான் தாண்டா ஃபர்ஸ்ட் பாடினேன் அந்த மேடையில் அப்படின்னு நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான சீட்ஸ் அங்கே வெயிட்டிங்ல இருக்கு. அங்கே போய் ஜாலியாக உட்காந்து இந்த ஜேர்னி ஃபுல்லாக நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் உங்களை வெல்கம் பண்றோம். ஸோ ஸ்ரேயாவை ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 ஃபேமிலிக்குள்ள. இந்த செட்டிலேயே இருக்கிற த மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் பர்சனை நம்ம இப்போ வெல்கம் பண்ண போறோம். எல்லாரும் நம்ம அவங்களுக்கு ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இந்த சீசன் ஃபுல்லா. அந்த மாதிரி வெரி சீனியர் மோஸ்ட் பர்சன். ஒரு பெரிய கைத்தட்டோட மக்களே, கோயம்புத்தூர்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் அக்ஷரா லக்ஷ்மி. பார்க்கத்தான் நான் குட்டி பொண்ணு, ஆனா பாண்டா நான் கெட்டி பொண்ணு. நான் அக்ஷர லட்சுமி, கோயம்புத்தூர்ல இருந்து. अरे हाँ எப்பா हाँ எம்மா हे எப்பப்பா हाँ எம்மம்மா அடிக்கே மனம் நில்லு நாணிக்காதடி, கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. தாம்பாள போடாம கேப்பாரு கேளாம கூப்பாடு போடாதடி. அடிக்கே மனம் நில்லு நாணிக்காதடி, கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. ஐயா ஹை ஐயா ஐயா ஹை ஐயா. வெக்கமென்னடி துக்கமென்னடி, உத்தரவு சொன்ன பின்பு தப்பு என்னடி. முத்தம் என்னடி முத்து பெண்ணடி, முட்டு மேக என்ன வந்து கட்டி கொள்ளடி. வெக்கமென்னடி துக்கமென்னடி, உத்தரவு சொன்ன பின்பு தப்பு என்னடி. முத்தம் என்னடி முத்து பெண்ணடி, முட்டு மேக என்ன வந்து கட்டி கொள்ளடி. மனம் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குதையா, பார்க்காத பார்வையெல்லாம் பார்க்குதையா. மனம் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குதையா, பார்க்காத பார்வையெல்லாம் பார்க்குதையா. காலம் கடக்குது கட்டழக கரையிது காத்து கடக்குற கைய கொஞ்சம் பொடி. அடியே மனம் நில்லு நாணிக்காதடி, கொடியே என கண்டு நீ சொக்காதடி. தாபால போடாம கேப்பாரு கேளாம கூப்பாடு போடாதடி. அடியே மனம் நில்லு நாணிக்காதடி. தேங்க்யூ. ரொம்ப கியூட்டா இருந்தது பாடுறது. பார்க்கறதுக்கும் அவ்வளோ இனிமையா இருந்தது, கேட்கறதுக்கும் அவ்வளோ இனிமையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாடின விதம், அந்த சின்சியரிட்டி எல்லாமே. ஆனால் பெரிய ஒரு பாடல் இல்லை, ஒரு பெரிய பாட்டு இத்தனோண்டு குழந்தை பாடுறது கேட்கும்போது அது டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. காட் பிளஸ் யூ. இன்னும் நிறைய நல்ல சாங்ஸ் கற்றுக்கிட்டு இங்கே பாடணும். ஓகே, காட் பிளஸ்.
கமெண்ட் சார், உங்க கிளாஸ்மேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பிடிச்சிருந்தது உங்களுக்கு? மைக்கு பக்கத்தில் நிற்க வச்சிடலாம், அவ்வளோதான் இருக்கே. நீ கூட நிஜமாவே ராஜா சார் கான்சர்ட்லேயே இந்த பாட்டு பாட பயப்படுவாங்க. நீ எப்படி இந்த பாட்டு பாடினே புரியல. இது ஃபியர்லெஸ் பர்ஃபார்மன்ஸ். இந்த வயசில் அந்த மாதிரி ஒரு அந்த ஃபியர்லெஸ் திங் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? கிழிச்சிட்டேன், பயங்கரமாக பாட்டேன். தேங்க்யூ சார். ஓய், அவங்க என்ன சொன்னாங்கன்னு உனக்கு புரிஞ்சுதா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னேன்? நல்லா பாடுனாங்க சொல்றாங்க. அதில் இதெல்லாம் நல்லா பாடுறாங்க சொன்னாங்க. பாட்டோட டான்ஸும் கற்றுக்கிறியா? டான்ஸும் டான்ஸு நல்லா பண்ணுவாங்க. டான்ஸும் நல்லா பண்ணுமா? பயங்கர நல்லா பண்ணேன். தேங்க்யூ. சரி, அப்ப அக்ஷரா பாப்பாக்கு என்ன எனக்கு கோல்டன் பஸர்லாம் தரமாட்டீங்களான்னு கேளு. ஃப்ரீ தானே, கேள. வேணுமா? இந்த கோல்டு சவை எனக்கும் கொடுங்க. அடிக்கே கணம் நில்லு நாளைக்காதடி, அடிக்கே என்ன கண்டு நீ சொக்காதடி. அக்ஷரா வாயால் அது கேட்கணும்னு தான் கொடுக்காம வெயிட் பண்ணேன். வந்த முத நாளே ஜட்ஜை மிரட்டி கோல்டன் ஷவர் வாங்குற. உன்னை நோட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஏதாவது இப்போ முத நாள் வந்திருக்கல, ஜட்ஜஸ்க்கு ஏதாவது எட்டு வந்திருக்கியா, இல்லை ஏதாவது கொடுக்க போறியா? ஆமா. அப்படியா? ஓஹோ, தமன் சார். தமன் சாருக்கு என்ன பண்ண போற? ஒரு சாங். ஒரு பாடி காமிக்க போறீங்களா? அது சீக்ரெட். ஓ, சீக்ரெட். ஓகே, அப்ப அந்த சீக்ரெட் எப்போ ஓபன் பண்ணுவ? அப்ப அவரை கூப்பிட்டுலாமா? நீயே கூப்பிடு. தமன் சார் வாங்க. சொல்லு. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. கிஃப்டா? கொடு. அந்த கிஃப்ட் ஒரு சாங். சாப்பாடு. உன்னை பார்த்து சிரிச்சா அது உள்ளுக்குள்ள நெருப்பாக்கு, அவமானம் கிடைச்சா அது கீடம் ஒண்ணும் உருவாக்கு, உன்னை குத்தி உலகமே ஒரு ஆனந்தம் அடையுமே, திருப்பி அடிக்கும் போது தான் யாரு நீன்னு புரியுமே. It's time to give it back, மாமே. இது திருப்பி கொடுக்கும் நேரம், மாமே. It's time to give it back, மாமே. இது திருப்பி கொடுக்கும் நேரம், மாமே. மாமே. இது தளபதி பேரு கேட்டா விசிலடி. இது தளபதி உங்கள் நெஞ்சு அதிபதி. இது தளபதி பேரு கேட்டா விசிலடி. இது தளபதி உங்கள் நெஞ்சு அதிபதி. சர்ப்ரைஸ் இல்லை, ஷாக்கு. அப்படியே உன்னை ஒரு 100 வாட்ஸ் கரண்ட் அடிச்சுட்டே இருக்கு எனக்கு பக்கத்தில் நின்னா. இவ்வளோ க்யூட்டாக எப்படி பாடினேன். நிஜமாக நான் இந்த கிளிப்பிங் சிம்பு சாருக்கு அனுப்புகிறேன், விஜய் சாருக்கும் அனுப்புகிறேன். சரியா? அந்த அவங்க என்ன ஒரு வீடியோவோ அவங்க ஏதோ ஃபோட்டோ கொடுத்தா அவனுக்கு வந்து காமிக்கிறேன். சரியா? சூப்பராக பாட்டேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட்ஸ் என்னோட லைஃபுக்கே. இல்லை வச்சுட்டேன். உன் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியா ஒன் டே இல்லையே. ஓகே, சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு, நம்ம அடுத்த வாரம் பேசுவோம். ஓகேவா? பாய் பாய். மதுரையில இருந்து ஒருத்தவங்களை பார்த்துட்டோம், கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தவங்களை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சென்னையில இருந்து ஒரு பலத்த கை தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் சிவாத்மிகா. போற சிங்கரா இருந்தனா இப்போ மெயின் சிங்கரா மாற போறேன். நான் உங்க சிவாத்மிகா, சென்னையில இருந்து. இன்பம் தொலைந்ததே, இன்பம் தொலைந்ததே, துன்பம் தொலைந்ததே, இன்பம் தொலைந்ததே. செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை துடைத்து விட்டோம். செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை துடைத்து விட்டோம்.
வந்தது இப்போ. வாங்க சித்ராம்மா, ஜூனியர் சீசன் தானே இது? ஆமா, பசங்க என்ன இப்படி சீனியர் லெவலுக்கு பாடிட்டு இருக்காங்க? ஒன்றும் புரியல எனக்கு. சிங்கிங்ல அவங்க சீனியர்ஸ். ஹவு டிட் யூ லைக் இட் சித்ராம்மா? சிவாத்மிகா ஹாய் மேம். ரொம்ப அழகா இருக்கு உங்க பேர் கேட்கறதுக்கு. அதே மாதிரி நல்ல வாய்ஸ், ரொம்ப நல்லா பாடுறீங்க, அழகா பாடுறீங்க. ஒவ்வொரு சங்கதிகள் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு, அந்த ஸ்பீடு தான் உங்களுக்கு ரீச் ஆக முடியாது. அது மட்டும் ட்ரை பண்ணா ஷூர். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. God bless you. Thank you. Hoping for the best. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வெரி மெச்சூர்ட் சாங் ஃபார் யுவர் ஏஜ். ரொம்ப கஷ்டம் இந்த பாட்டு பாடுறது. ஒன் ஸ்டேஜில் நான் இந்த பாட்டு ரொம்ப ஸ்டேஜில் பாடி கேட்டதில்லை. ஐ திங்க் ரஹ்மான் சார் வில் பி வெரி ஹாப்பி if he sees this. Someone performing it at your age, performing this song, something phenomenally great. தேங்க்யூ சார். Super. Keep it up. தேங்க்யூ சார். Yeah. சிவாத்மிகா, சார் ஒரு மேடை கலைஞருக்கு தேவையான அத்தனை தகுதி உங்கள்கிட்ட இருக்குது. அந்த சிரிச்ச முகம், அந்த ஸ்டேஜ் பயம் எதுவுமே இல்லை. சிறப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் முதல் நாள். இனிமேல் போக போக ஜெயிக்கிறோம். சரியா? தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ நம்ம சிவாத்மிக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து அவங்கள நம்ம ஃபேமிலிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் பேக் மக்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சர்ஃப் எக்ஸல்மேட்டிக் வழங்கும் சூப்பர் சிங்கர் 9 பவர்ட் பை KAG டைல்ஸ் மற்றும் கார்டியா அட்வான்ஸ் கடல் எண்ணெய் ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் டாக் டெவலப்பர்ஸ். Co-presented by Puma Innerwear for Women மற்றும் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர். ஓகே, எப்படி நீங்க கேர்ள்ஸ் சைடுல இருந்து ஒரு அரை டிக்கெட்டை இறக்கினீங்களோ, அரை டிக்கெட் இல்லம்மா, சீனியர் மோஸ்ட். அதே மாதிரி பசங்க சைடுல இருந்து நான் ஒரு அரை டிக்கெட்டை இறக்குறேன். பாய்ஸ்ல ஒரு சீனியர் இருக்கா? Yes. கூப்பிடுங்க, அவரை பார்த்துருவோம். ஒரு பெரிய கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் மைத்ரேயன் from கோயம்புத்தூர். ஏன் அப்பா பாடின இந்த மேடையில் நான் பாட வந்திருக்கேன். நான் மைத்ரேயன், கோயம்புத்தூர்ல இருந்து. ஐயோ அல்ல மேலே ஆவின் பசும் பாலு தொட்டப்பட்டு கொட்டி போட்டும் தெல்ல எப்பா. ஐயோ அல்ல மேலே ஆவின் பசும் பாலு தொட்டப்பட்டு கொட்டி போட்டும் தெல்ல. ஆமா ஐயோ அல்ல மேலே ஆவின் பசும் பாலு தொட்டப்பட்டு கொட்டி போட்டும் தெல்ல. அழக சொல்ல போற பாட்டுல தான் தெல்லு. பஜ்ஜி யா விஜி பஜ்ஜி விஜி விஜி. ஐயோ அல்ல மேலே ஆவின் பசும் பாலு தொட்டப்பட்டு கொட்டி போட்டும் தெல்லு. அழக சொல்ல போற பாட்டுல தான் தெல்லு. ஆஸ்பட்டு நீல போட்டு வந்து வச்சால என்ன சிக்கு மாட்டு போல சுத்த வச்சால. அழுமோ ரசிகனுக்கு ஏத்த ஒரு ரசிகதான். அவ மனசுக்குள்ள இருக்குது என் உசுருதான். நடிப்புல ராதிக்க, இடுப்புல ரஞ்சித்த, குறும்புல மீனா, சிரிப்புல ரோஜா. நான் பார்த்த அவ பார்த்த என் தூக்கம் போச்சுடா. ஐயோ 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 அல்ல மேலே ஆவின் பசும் பாலு தொட்டப்பட்ட கொட்டி போட்டும். பஜ்ஜி பஜ்ஜி
பஜ்ஜி பஜ்ஜி விட்டாங்க முக்கியமான ஐட்டத்தை விட்டீங்கன்னா அவன் பையன் டென்ஷனா பஜ்ஜி ஏன்டா விட்டீங்க? என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் ஆச்சு? பஜ்ஜி பஜ்ஜி அவங்க பாடணும். என்னடா? இந்த லைன் முடிச்ச உடனே தானே பஜ்ஜி வரும். சரி இப்ப பஜ்ஜி பஜ்ஜி லைன்ல இருந்து கம் ஆன் ரெடி எவரிபடி 1 2 3 கோ. இருக்கட பஜ்ஜி 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 மயங்கி புட்டா பிச்சி யா விஜ்ஜி பஜ்ஜி பஜ்ஜி இருக்கட பஜ்ஜி 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 மயங்கி புட்டா பிச்சி. விஜி விஜி. அவ்வளவுதான். சொல்லுங்க ஜட்ஜஸ், பஜ்ஜி வந்து பண்ணது அவங்களோட மிஸ்டேக். ஆனா நம்ம மைத்ரேயன் எப்படி பாடினார்? மைத்ரேன் சூப்பர். Thank you. என்ன ஒரு எனர்ஜி, என்ன ஒரு பாட்டு, எவ்வளவு அழகா பண்ண தெரியுமா? இந்த கன்ஃபியூஷன் மட்டும் கடைசியில வந்தது, அது பரவாயில்ல. இருந்தாலும் இனி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வந்தால் விட்டுடக்கூடாது, பாடணும், பாடி கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இடையில விட்டாதான் அது நல்லா இருக்காது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ரொம்ப அழகா பாடினீங்க, நல்ல ஆட்டிடியூட, நல்ல பவர்ஃபுல்லா, ரொம்ப அழகா பாடினீங்க. நல்ல ரிதம் சென்ஸ் வேற இருக்கு. இந்த பஜ்ஜி அதெல்லாம் அந்த நோட்ல கரெக்டா விழுறது கஷ்டம், ஆனா அதெல்லாம் கரெக்டா விழுந்திருக்கு. Thank you. எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு மைத்ரேயன். நல்லா பாட்டு கத்துக்கிட்டு நல்லா வந்து பாடணும் இங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. அவன் சார் என் தெரியல, உங்களோட மெச்சூர்டா இருக்கணுமா குழந்தை மாதிரி இருக்கணுமா தெரியலையே. அவர் பாரு எங்கேயோ பார்க்குறது தலைவா. என்ன மூடு சரியில்லை, சரியா வாசிக்கலையா? ஆர்கெஸ்ட்ரா நல்லா வாசிச்சாங்களே. அம்மா நல்லா. எதுவும் இருந்தாலும் உங்க அம்மாட்ட தான் கேட்டு சொல்லுவியா? அந்த பஜ்ஜியும் இந்த பஜ்ஜி அம்மா கிட்ட தான் போயிருக்கு எல்லாம். அம்மா பஜ்ஜி நல்லா பண்ணுவாங்களா? என்ன உங்க அம்மா என்ன சமைப்பாங்க? அம்மா என்னம்மா சமைப்ப? வாவ், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கம்மா. சாப்பாடு சாம்பார் எல்லாம் சமைப்பேன். சொல்லு. இத சமைப்பாங்களா? எல்லா கனவுல சமைப்பாங்க அம்மா. யார் செலக்ட் பண்ண இந்த பாட்டு? இந்த பாட்டு நீ பாடு, வேற லெவல்ல இருக்கும். யார் சொன்னா உனக்கு? யாரு? யாரு? நான் தான் பா. இந்த ராதிகா குஷ்பு அப்படிலாம் வந்துச்சே பாட்டுல, அவங்க யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டா? எனக்கு தெரிஞ்சு நீ போய் அங்கே உட்காந்துக்க, உங்க அம்மா இங்கே அனுப்பிச்சு அவங்க பதில் சொல்லுவாங்க நான் கேட்கறதுக்குலாம். இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வரும்போது இந்த பாடலை பாடியது இளைய தளபதி விஜய் அப்படின்னு வரும், தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியுமா? நீ அந்த பாட்டு பாத்துருக்கல்ல? பயங்கரமா வளர்த்துருக்காங்க பையனை. சூப்பர். இவன்லாம் பெரிய பையன், இவனுக்கு யோசிச்சு பாக்குறேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. ஐயோ மைத்திரையா, பாட்டு சூப்பர் ஐயா, எங்க இனி ஜெயிச்சிருவ பாரு, அதனா சொல்லுறேன்னா பாட்டுல தான் கேளு. நல்லா இருக்கவங்க நம்மகிட்ட கேட்டு சொல்லுப்பா. நல்லா இருக்கமா? நல்லா பாடுறாங்கப்பா, அங்க பார்த்து பேசுப்பா. சூப்பராக இருந்துச்சு. இன்னும் இதே மாதிரி பாடுங்க, இடையில விட்டுறாம பாடுங்க. என்ன? ஓகே. சூப்பர். போய் உட்காரியா? அதுவும் உங்கள் அம்மாட்ட கேட்டு தான் போவியா? உட்காரு போய். பாய், உன் ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்காந்துக்கோ. இது வச்சுக்கோ, நீ வித்துரு. ஓகே. அடுத்ததாக பாட வராங்க. லெட்ஸ் வெல்கம் ராமேஸ்வரத்திலிருந்து கென்லி சிஜா. கடற்கரையில கேட்டுட்டு இருந்த என்னோட குரல் இப்போ உங்க வீட்லயும் கேட்க போகுது. நான் கென்லி சிஜா, பாமன்ல இருந்து.
அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா ஆழ மாயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா புது ரோசானா என்னோடு ஏ ராசாவே வந்தாடு என் செல்ல குட்டி ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா ஆழ மாயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா தேங்க்யூ கென்லி கென்லி கெல்லி கென்லி கென்லி சிஜா ஃப்ரம் ராமேஸ்வரம் மீனவ குடும்பத்தை சேர்ந்த கென்லி சிஜா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக அவங்களுக்கு பாட்டு பேக்ரவுண்டில் எதுவும் கிடையாது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஆண்டனி மாமா. சிஜா குட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. அதாவது என்னென்னா உங்களை பார்க்கும்போது என்னையை பார்த்த மாதிரியே இருக்குது. எனக்கும் இப்படி தான். எனக்கு வந்து நான் முறைப்படி மியூசிக் கற்றுக்கிறல கேள்வி ஞானத்தில் கற்றுக்கிட்டது தான். கடவுள் கொடுத்த ஞானம் தான். நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக மியூசிக் கிளாஸில் படிக்கலை அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு. ஆனால் அந்த உங்களுடைய குரலுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ என் குரலுக்கு எப்படி ஒரு தனித்துவம் இருக்கோ அது மாதிரி உங்கள் குரலுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. தைரியமாக பாடுங்க. நம்ம நல்லா பாடுறோமா நல்லா பாடலையான்னு டவுட்டே வேணாம். சூப்பராக இருக்குது. அப்படியே ஒத்திக்கலும் போல் இருக்குது கண்ணில். நீங்கள் பாடின விதத்தை சூப்பராக இருக்குடா செல்லம். ஓகே சார் தேங்க்யூ சார். கென்லி அழகா அப்படியே பாடிக்கிட்டே இருக்கிற சமயத்துல அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிட்டாங்க. என்னம்மா என்னாச்சு? டக்குன்னு பாப்பா அப்படியே பாடும்போது கண்ணெல்லாம் தண்ணி. இது ஆனந்த கண்ணீரா பெருமையின் கண்ணீரா? ஆனந்த கண்ணீர் தான். இதுவரை அவள் ஸ்டேஜில் பாடி நான் பார்த்ததில்ல. இதான் ஃபஸ்ட் டைம். அவளுக்கு இந்த மேடை கிடச்சிருக்கதே எனக்கு பெரிய விஷயம். எங்கேயோ ஒரு கடைக்கோடியிலேருந்து நாங்கள் இந்த இடத்துக்கு இன்னைக்கு உலகம் பூரா தெரியுதுன்னா அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த இடத்துல இருந்துன்னா ராமேஸ்வரத்துலேருந்து இத்தனை பேர் ஆடிஷன் பண்ணி அதுலேருந்து பாம்பன்லேருந்து இன்னைக்கு வந்து கெல்லி வந்து 7.5 கோடி மக்களுக்கு முன்னாடி வந்து இப்படி பாடுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப பெருமை. அண்ட் தொடர்ந்து அவள் வந்து இன்னும் உயரத்துக்கு போகுவா. இன்னும் நிறைய விஷயங்கள் அவள் வந்து இங்கே கற்றுப்பா. குடும்பத்தோடு அவள் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறா. ஸோ லைஃப் மாற போகுது. ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் இதே மாதிரி. ஓகேயா? என்ன கெல்லி மம்மி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ராமேஸ்வரமில் ஃபுல் ஃபேன்ஸ் தானே உங்களுக்கு? என்னெல்லாம் இருக்கும் ராமேஸ்வரமில்? மீன், கருவாடு, அதுக்கப்புறம் கூனி, இறால், நண்டு. அக்காப்பா எல்லாம் ஐட்டம்ஸ் மாக்காப்பா. மண்ணு, கல்லு, ரோடு எல்லாமே இருக்கும். அதுவும் அந்த வந்து அந்த பாம்பன் பாலம் தாண்டி அந்த எட்ஜில் போனால் அங்கே வந்து அப்படியே வந்து அப்படியே கொட்டா கொட்டாவாக போட்டு மீன்லாம் வறுத்து வித்துட்டு இருப்பாங்க. ஆஹா சூப்பராக இருக்குப்பா உட்காந்து சாப்பிட்றதுக்கு. மணியானாலும் அங்கேயே படுத்துருவார். நீங்கள் கெனி நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்க 2 பேருக்கு நடுவில் போய் உட்காந்து சரியா? ஓகே போங்க, பலத்தை கைத்தட்டி கொடுத்துடலாம். ஸோ அடுத்ததாக சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல அவங்களோட இன்ட்ரோ பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் விழுப்புரத்திலிருந்து ஹர்ஷினி. எங்க அப்பா அம்மா கிட்ட இவ என்ன சாதிக்க போறான்னு கேட்டவங்களுக்கு என் குரல் மூலமா பதில் சொல்ல போறேன். நான் ஹர்ஷினி நேத்ரா, விழுப்புரத்துல இருந்து. அவள் குழல் புதித்திடும், இழையனை துளைத்திடும், இடைவெளி முளைத்திடும், நேரம் உயிர் நனைத்திடும். அவள் இதழ் திரட்டிடும், மழை என தெரித்திடும், சுழல் என சுழற்றிடும், நெஞ்சை சுருட்டிடும்.
ஹர்ஷினி சார் ரொம்ப பியூட்டிஃபுல், தேங்க்யூ வெரி வெரி பியூட்டிஃபுல், தேங்க்யூ ஸோ மச். வெரி எக்ஸ்பிரசிவ் வாய்ஸ். ஐ திங்க் உங்களோட எமோஷன்லாம் பயங்கரமாக பாட்டில் கொடுக்குறீங்க. நன்றி. ஏதோ அப்படி திஸ் இஸ் நைஸ், பயங்கரமாக பாடிட்டீங்க பாட்டு. யூ ஹாவ் அ வெரி குட் ஃபியூச்சர் தேங்க்யூ இன் சிங்கிங். ரொம்ப எக்ஸ்பிரசிவாக பாடிருக்கீங்க. இந்த பாட்டை ரொம்ப லைவ்லியாக வச்சிங்க. இந்த பாட்டை, இந்த பாட்டில் ஒரு ஜீவன் இருக்குல்ல, அது போவே இல்லை. அது அப்படியே உயிரோடு அப்படியே காப்பாற்றி இந்த பாட்டை ஒரு ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போய் ஜாகிரதையாக சேர்த்துட்டீங்க எங்கள் காதுக்கு. சூப்பராக பாடிட்டீங்க. நன்றி ஐ என்ஜாய்ட் கம்ப்ளீட்லி. ஹர்ஷினி சார். சூப்பராக இருந்துச்சுமா. தேங்க்யூ சார். ஒளிமயமான எதிர்காலம் இவங்க வாழ்த்தையில் தெரிகிறது. இந்த குடும்பம் பாடும் வாழ்த்து ஓசை மாக்காப்பா காதில் விழுகிறது. நன்றி சார். சிறப்புமா. நன்றி சார். ஹர்ஷினி விழுப்புரத்துலேருந்து வந்து பாடி, அதுவும் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்லேயே கோல்டன் பஸரும் வாங்கி எடுத்து ஜட்ஜஸ் கிட்ட இருந்து. என்ன ஏமாலூரா என்னாச்சு? என்ன ஹர்ஷினி? என்னோட ட்ரீம் ஆசை எல்லாமே இந்த மேடையில் பாடணுங்கிறது தான். அதான் நிறைவேறிடுச்சு இல்ல? இதனால ஓடிட்டு இருந்தோம். அது இந்த மேடையில் பாட இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி இந்த மேடையில் எனக்கு பாடு. அர்ஷினி, இன்னும் நிறைய பாடல்கள் பாட போறீங்க இங்க. சந்தோஷமா போங்க. உங்களெல்லாம் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. உங்க கமெண்ட்ஸ்லாம் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். அச்சோ. கபார், அடுத்த சில மாசத்துக்கு ஹர்ஷினி நம்ம எல்லாம் ஒன் ஃபேமிலி, ஓகேயா? எப்பவுமே கனவு கண்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஒன் டே அது எல்லாமே நம்ம கிட்ட வந்து சேரும். ஓகே, ஸோ ஹர்ஷினி கண்ட கனவெல்லாம் இப்போ வந்து நிறைவேறிட்டு இருக்கு. இதே மாதிரி கனவு கண்டுக்கிட்டே இருங்க, ஓகேயா? விழுப்புரத்துலேருந்து நீ வந்து சூப்பர் சிங்கர் மேடையில் வந்து இந்த இடத்துல சித்ராமா முன்னாடி, தமன் சார் முன்னாடி, ஆண்டனி அண்ணா முன்னாடி பாடணும், இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வாங்கணுன்றது எழுதிருக்கு. அது நடக்குது பிகாஸ் ஆஃப் யோர் டேலண்ட். ஓகே, ஸோ பிலீவ் இன் இட். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இரு, பறந்துக்கிட்டே இருப்போம் நம்ம. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து நம்ம எந்த ஊர்ல இருந்து யாரை கூப்பிட போறோம்னா ஓசூர்ல இருந்து கூப்பிடுங்க அந்த மோகனஸ்ரீ பாப்பாவை. ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கு உயிர். இந்த ஷோலையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பழகி அவங்களோட ஜாலியா பாட போறேன். நான் மோகனஸ்ரீ, ஓசூர்ல இருந்து. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம். தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்க பைரம் பவள முத்து தவழும் தெய்வானை, தங்க பைரம் பவள முத்து தவழும் தெய்வானை. தாங்கிக் கொண்டால் வாங்கிக் கொண்டால் முருகப்பெம்மானை, தாங்கிக் கொண்டால் வாங்கிக் கொண்டால் முருகப்பெம்மானை, முருகப்பெம்மானை. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். உருகிச் சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கிச் செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகிச் சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கிச் செல்லுங்கள் குமரனின் ஊரை. வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள். ஹர ஹர பாடுங்கள் வருவதை பாருங்கள், ஹர ஹர
யாருமா நீ பக்தி எலுமிச்ச பழமா இருக்கியம்மா நீ அருணாவை லைட்டா ஸ்குவீஸ் பண்ணி ஸ்குவாஷ் பண்ணி புஷ்க் பண்ணி அப்படி அமிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாத்தி ஆண்டனி என்ன ஒரே சிரிப்பா இருக்கு, என்ன ஒரு மாதிரி ஹாப்பியா கியூட்டா இருக்கா? அண்ணனுக்கு கோயில் திருவிழா ஞாபகம் வந்துருச்சு. இல்ல அந்த பொண்ணு பாடினதுக்கு நேரம் முருகனே இறங்கி வந்திருப்பாருயா, மனசுல எது இல்லாம. நன்றி ஐயா. உருகி அந்த பாடும்போது முகத்தில் உள்ள எக்ஸ்பிரஷனு, அந்த சந்தனம் பூசுங்க நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறதெல்லாம் கிடையாது. நான் மனசார நான் முருகனை நான் உருகி பாடுறேன் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். சூப்பராக இருந்துச்சு. சிறப்புமா சிறப்புமா. மோகனஸ்ரீ வணக்கம் அம்மா. வணக்கம். உன்னோட கான்ஃபிடென்ஸுக்கு தான் இந்த கோல்டன் ஷவர். நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பாடினீங்க, நல்ல ஓப்பன் வாய்ஸில், அதே மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கூட ஃபேஸ்லேயும் சரி, அதெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பாடின மாதிரி ரொம்ப சூப்பராக பாடினேன். உங்க அப்பாவோட சந்தோஷத்தை பார்க்கணுமே. அப்பா ஒரு ஆள் உட்காந்துனே ஆடிட்டு இருந்தார் ஃபுல் பாட்டம். அப்படி பட்டையை போட்டுட்டு பட்டையை கிளப்பிட்டேன். நன்றி. வெரி நைஸ். உங்களுக்காக நான் ஒண்ணே எடுத்துட்டு வந்தேன். எடுத்து வந்திருக்கியா? சூப்பர். என்னதுமா? முல்லை கோயில் புது பாம்பு கிம்பு ஏதாவது எடுத்து வந்துடல. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். போய் எடுத்துட்டு வா. என்னடா வெளியில போய் எடுத்துட்டு வரா? ஆஹா மாக்காப்பா. நீங்களும் பக்திமயமா ஏமா இந்த விபூதி மட்டும் தான் பிரசாதமா? அந்த வாழைப்பழம் கேசரி சுண்டல்லாம் தருவாங்களே, அந்த புளிசாதம் அதுல அதெல்லாம் நான் போகும்போது கிடைக்கல. நீ போகும்போது கிடைக்கலையா? சரி போய் ரெஸ்ட் எடுமா, உன்னை நான் அடுத்த வாரம் கூப்பிடுறேன். ஓகேவா? லைட்டா அவங்க அப்பா சுரண்டி சாப்பிட்டுலாமா கப்பா? அடுத்ததா வந்து பார்த்தா ரொம்ப ஒரு பணக்கார கண்டஸ்டன்ட் வராங்க. அப்படியா? ஆமா, கோடீஸ்வரி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பணக்கார பேர். பணக்கார பேரு. ஆமா, கும்மிடி பூண்டியிலிருந்து ரிச்சா வராங்க. ரிச்சா வராங்க. யார் வராங்க? ரிச்சா யார் வராங்கன்னு கேக்குறா. ரிச்சா தான் வராங்க. ஏய் ரிச்சா வராங்க ஓகேடா. ரிச்சா யார் வராங்க? ரிச்சா தான் வராங்க. ஏய் ரிச்சா வராங்க ஓகேடா. யாரா வராங்க? ரிச்சா தான் வராங்க. நான் என் அக்காங்க கிட்ட கொஞ்சமா சண்டை போடுவேன், ஆனா நிறைய பாட்டு பாடுவேன். நான் தான் ரிச்சா செய்தேன் கும்மிடி பூண்டியில. ஒன்றாக சேர்ந்தால் அந்த தேகம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்ந்தால் அந்த தொங்கல் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாக சேர்ந்தால் அந்த நெஞ்சம் சந்திரலே ஒன்றாக சேர்ந்தால் அந்த தேகம் ஒரு
சேர்ந்தால் அந்த தேகம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்ந்தால் அந்த தொங்கல் கொஞ்சம் மேகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்ந்தால் அந்த நெஞ்சம் சந்திரலேகா லேகா சந்திரலேகா ரிச்சான்றது உன் பேரா? ஆள் வந்து அங்கே ஹெவியா அந்த பக்கம் அப்படியே நீங்க வந்து உங்களோட குரல்ல இருந்து இப்படி ஒரு வாய்ஸ் மாதிரி ஜட்ஜஸ் எல்லாம் அப்படி பாக்குறாங்க. அந்த ஃபீலிங்ல தான் உட்காந்துருக்காங்க. என்ன சித்ராமா அப்படி தானே? உங்க வயசுக்கு மீறி பாடியிருக்கீங்க. தேங்க்யூ. இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு பிரியா ஜெர்சன் கூட ஞாபகம் வந்துச்சு. இன்ஸ்பிரேஷனுக்கு முன்னாடி அவங்க உட்காந்துருக்காங்க. ரொம்ப அழகாக பாடுங்க. ஏன்னா இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு ஹெவி சாங் இந்த அளவுக்கு நீங்கள் பாடுறது ரொம்ப 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 பெரிய விஷயம். தேங்க்யூ மேம். இப்போ ரொம்ப புகழ்ந்து பேசுகிறேன்னு கொஞ்சம் அப்படி லேசாக விட்டுடக்கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நிறையா. ஓகே, இன்னும் எல்லா ஜானர்ஸும் நீங்கள் எப்படி பாடுவீங்கன்னு கேட்கணுன்னு ரொம்ப அவலோடு இருக்கேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தமன் சார், ஆர் யூ ஓகே? No, I'm in state of shock. ஓகே. Pinny pedal. தேங்க்யூ. தேங்க்யூ சார். எப்படி யூ லேர்னிங் எனி வெஸ்டர்ன் மியூசிக்? நோ சார். அதனால தான் நல்லா பாடு. அது கற்றுக்கிட்டா தான் ஜாகிரதையாக ஓட்டுவாங்க கார் மாதிரி. கற்றுக்கலன்னா இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க. இந்த மாதிரி திஸ் சாங் வந்து இது வந்து ஒரு டெம்ப்ளேட் ஃபார் ஆல் திஸ் வெஸ்டர்ன் லேர்னிங் சிங்கர்ஸ்க்கு சரி வாட் எவர் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் அண்ட் ஸோ மெனி திங்ஸ் இன் திஸ் சாங். அதாவது வாட் அ கம்போசிஷன் ஃப்ரம் த காட். என்னோட காட் அவர் தான். லைக் வாட் அ ப்ரோக்ராமிங் ஜீனியஸ். அண்ட் இவ்வளோ ப்ரோக்ராமிங் இவ்வளோ சவுண்ட்ஸ் வந்து தே பிளேட் எக்ஸ்ட்ராடனரி. கார்த்திக், as a musician you made me so happy bro. Heart is so happy. Richa, fantabulous Richa. Thank you. But learn music, learn western singing, you have great future. தேங்க்யூ. எஸ் ஃபிளாக் ரிச்சா, பயங்கரமான எதிர்பார்ப்பு எல்லா வாத்திஸ்க்கும் உங்க மேல. சரியா? பை. இன்னைக்கு சனிக்கிழமை அதுவுமா பசங்களை நம்ம வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட இன்ட்ரோ சாங்கை வந்து பாட விட்டுருக்கோம். நாளைக்கு தொடர்ந்து எபிசோட் ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியர் நைன். நாளைக்கு தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய பசங்க வந்து பாட போறாங்க. நாளைக்கு பார்ப்போம். இப்போ வேலை இருக்குது, மாவு பாக்கெட் வாங்கி நான் வீட்டுக்கு போகணும். டாடா பை பை ஃப்ரம் ஆகா அப்பா அண்ட் பிரியங்கா. இது சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் நைன் பவர்ட் பை KAG டைல்ஸ் மற்றும் கார்டியா அட்வான்ஸ் கடல் எண்ணெய் ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் டாக் டெவலப்பர்ஸ். Co-presented by Poomer Innerwear for Women மற்றும் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.